ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி எப்படி போனனோ, அப்படியே திரும்ப வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாரி டயலாக்ஸ் பேசுகிற மாரி தான் இப்போ வந்து தமிழ் சினிமா 2024 செகண்ட் ஹாஃப்ல பெருசா இறக்க போகிறாங்க. எல்லா பெரிய பெரிய படமுமே 2024 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா, பெரியசா எந்த ஒரு படமும் ஒர்க் அவுட் ஆகல. ஒரு 100 கோடி கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன் நம்ம சிவகார்த்திகேயனோட ஐலண்ட் படமும் பெருசாக போகலை. நம்ம தனுஷோட கேப்டன் மில்லரும் பெருசாக சக்ஸஸ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்க நிலமையில் நம்ம சுந்தர் இறக்கி விட்ட அரண்மனை 4 வேறு லெவல் சக்ஸஸ் பார்த்துச்சு. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம விஜய் சேதுபதியோட மகாராஜாவும் ஒரு பூந்து விளையாடிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படத்தை வந்து இறக்க மூவி டீம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் தான் இறங்க போகிறாரு. ஜூலை 12 பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது அஃபிஷியலாக மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த படத்துக்கான ட்ரைலர் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெசிவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண போகிறாரு உலகநாயகன். இந்த படத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் சங்கர் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஒரு மல்டி ஸ்டார் மூவியாக தான் எடுத்து வச்சிருக்காரு நம்ம சங்கர். இந்த படத்துக்கு நம்ம அனிருத் மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இந்தியன் படத்தோட கண்டினியூ தான் இந்தியன் 2. வெப்பனி பக்கம் இந்தியன் தாத்தாவோட என்ட்ரி எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதே மந்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஜூலை எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷோட ராயன் படமும் இறங்க போகுது. கண்டிப்பாக வந்து கேப்டன் மில்லரை விட்டதை கண்டிப்பாக நம்ம ராயன் படத்தில் திருப்ப எடுத்துவார் நினைக்கிறேன். பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம் பண்ண போகிறாரு தனுஷ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டேரக்டர் தனுஷ் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தவும் ஒரு மல்டி ஸ்டார் மூவியாக தான் இவர் டைரக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போகிறாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படமும் ஆஃபிஷியல் ரிலீஸ் டேட்டு தான். கண்டிப்பாக வந்து சொன்ன தேதியில் இவங்க இறங்க போகிறாங்க. அதையும் இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜூலை மந்த் பார்த்திங்கன்னா 2 பெரிய படம் இறங்கி முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் ஒரு பெரிய படம் தங்கலன். இந்த படத்தை பற்றி சொல்லி ஆகணும். டாக்டர் பா ரஞ்சித் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணி முடிச்சுட்டாரு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம ஜிவி பிரகாஷ். ரீசெண்டாக ஒரு டியூட் கூட போட்டிருந்தாரு. நான் அந்த படத்தோட ஃபுல் கம்போஸ்டையும் முடிச்சாச்சு. படம் வேறு லெவலில் ஐப்பு கொடுக்க போது. கண்டிப்பாக வந்து நேற்றுக்கில் ஒரு பெரிய ட்ரீட்டாக இந்த படம் இருக்க போதுன்னு சொல்லிட்டு ஒரு டியூட் கூட போட்டிருந்தாரு. கண்டிப்பாக வந்து இந்த படத்து மேலே ஏகப்பட்ட ஐப்பு இருக்க தான் செய்யுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம பா ரஞ்சித் எந்த மாதிரி இந்த படத்தை செதுக்கி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் நம்ம சியான் விக்ரம் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணி வச்சிருக்காரு. ஆகஸ்ட் மந்த் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கோட் இறங்க போகிறாங்க. ஆக்டர் தளபதியோட ஆக்டிங்கில் டேரக்டர் வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் நம்ம தளபதியோட தி கோட் படம் வந்து செப்டம்பர் 5 ரிலீஸ் பண்ணுற சொல்லிட்டு அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த டேட் வந்து கொஞ்சம் பின்ன போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் 80% சேம் டேட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கோட் எந்த மாதிரி சம்பவத்தை செப்டம்பர் 5 பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கங்குவா. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக நம்ம சூர்யாவுக்கு எந்த படமே ரிலீஸ் ஆகல. ஸோ 2 இயர்ஸுக்கு அப்புறம் நம்ம அக்டோபர் 10 அஃபிஷியலாக ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து ட்ரீசர்லாம் ரிலீஸ் பண்ணி ஏகப்பட்ட ஐப்பு இந்த படத்து மேலே இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சம்பவம் பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 800 கோடி கிட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த படத்தை பார்த்திங்கன்னா அக்டோபர் 10 வந்து ஒரு 10 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி பார்க்கலாம் சிறுத்தை சிவா எந்த மாதிரி சம்பவம் போகிறாருன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே டேட்டில் தான் வேட்டையின் படம் இறங்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. இது அஃபிஷியல் தான். ஆனால் வந்து இந்த டேட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கரண்டாக இந்த படத்துக்கான ஒர்க்லாம் மூவி டீம் பண்ணிட்டு வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சூப்பர் ஸ்டாரோட வேட்டையின் எந்த மாதிரி இந்த அக்டோபர் 10 இறங்க போகுது சொல்லி. இந்த படத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்பீம் டேரக்டர் டிஜே ஞானவேல் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் மியூசிக் போட்டு வச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நம்ம விடாமுயற்சி இறக்கிறதுக்கான பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. கரண்டாக பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லுக் டீசெண்டாக தான் இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் எந்த ஒரு ரிலீஸ்ட் அப்டேட்டும் இல்லை. கரண்டாக இந்த படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஷூட்டிங் முடிஞ்சால் தான் அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம விடாமுயற்சி தீபாவளிக்கு இறங்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்தில் நம்ம சிவகார்த்திகேயனோட அமரன் படத்தை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நினைக்கிறேன். ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சாச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமி தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு. இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் மியூசிக் போடுறாங்க. எப்படி பார்க்கலாம் அமரன் மூவி நவம்பரில் எந்த மாதிரி சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த இயரோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் 26 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றா சேர்ற ஒரு டீம் வந்து இறங்க போகிறாங்க டிசம்பரில். தங் லைஃப் நம்ம உலகநாயகனோட ஆக்டிங்கில் நம்ம டேரக்டர் மனிதனோட டேரக்ஷனில் இந்த படம் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக இந்த படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஃபுல் ஷெடியூலும் முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க.
இந்த படத்துக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் போடுறாங்க. கண்டிப்பாக 2024 எண்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம் பண்ண போகிறாங்க. அது ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்க போது எப்படி பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் எந்த மூவிக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க. அதே மாதிரி நாங்கள் சொன்ன நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் யூடியூப் சேனலை. அதே மாதிரி ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க. அதை நெக்ஸ்ட் டைம் நாங்கள் திருத்திக்கிறோம்.